என்னப்பா எப்படி இருக்க? என்ன ஒரே யோசனை செய்து கொண்டு இருக்க, என்ன ஆச்சு செல்லுப்பா? ஐயா, நீங்கள நல்லா இருக்கேன். ஒன்னும் இல்ல, என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் வயது வந்துவிட்டது. நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் அவள் வேலைக்கு போக வேண்டும், சம்பாதிக்க வேண்டும் என சொல்கிறாள். ஆனால் எனது உறவினர் எல்லோரும் என்னிடம் என்னும் பெண்ணுக்கு திருமணம் செய்யாமல் இருக்க என என்னிடம் கேட்கிறார்கள். ஆடா, இதற்கு என் யோசனை செய்கிறாய்? உன் பெண்ணு செல்வது சரிதானே? அவள் கஷ்டப்பட்டு படித்து முடித்து வேளையில் இருந்து சம்பரித்து உனக்கு உன் மனைவியை பார்த்துக்க வேண்டும் என ஆசைப்பாடுகிறாள். பின்பு நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொள்ள போகிறாள். இந்த காலகட்டத்தில் பெண்பிள்ளை யோசிக்கும் எல்லாம் முடிவும் சரியாக இருக்கும். ரொம்ப நன்றி ஐயா. என்னுடைய உறவினர் சொல்லி விட்டு என் பெண்ணுடைய இஷ்டத்தை நான் உடன் இருந்து பார்த்து கொள்கிறேன். யாருப்பா நீ? இந்த பார்க்கிலா இருக்கா? எங்க இருந்து வருகிறாய்? உனக்கு நான் உதவுகிறேன், சொல். ஐயா வணக்கம். நான் பக்கத்து கிராமத்தில் இருக்கிறேன். என்னுடன் பிறந்த சகோதரர் எல்லாம் என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கையெழுத்து வாங்கி என்னை ஏமாற்றி விட்டார். எனக்கும் யாரும் இல்லை, யார் கிட்ட உதவி கேட்டு பாசியை போக்கி யாசகம் பெற்று வருகிறேன். ஆடா கடவுளை, இப்படியுமா இந்த உலகில் இருக்கிறார்கள்? உடன் பிறந்த சகோதரர் இந்த நிலையில் அலக்கி என்ன பாவம் சேர்கிறார்கள்? சரி விடுப்பா, நான் உனக்கு உதவுகிறேன். எனக்கு தெரிந்த காப்பகத்தில் உன்னை சேர்த்துவிடுகிறேன். அங்கு நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உன் மீது பாசமாக இருப்பார்கள். என்னுடன் வருவாயா? ஐயா, கண்டிப்பாக வருகிறேன். எனக்கு உதவுங்கள். சரிப்பா, வா போகலாம். சார், எங்கே போகணும்? தம்பி, அன்னை காப்பகத்துக்கு போக வேண்டும். எதுக்கு சார்? தேவையில்லாமல் தெருவில் உள்ள பிச்சைக்காரனுக்கு உதவி செய்கிறீர்கள். நமக்கு இருக்கும் எவ்வளவு பிரச்சனை இருக்க இவங்களுக்கு என் உதவி செய்ய வேண்டும். நமக்கு எதுனால் யாரும் வரமாட்டார்கள். தம்பி, அப்படி செல்ல திர்கள். இந்த உலகில் மனிதன் இருக்கும் வரை ஒருவர் உதவியுடன் இருப்பார்கள். இவரு பாடும் கஷ்டம் தெரியுமா? இவர் மழை வந்தால் எங்கு தங்குவார், எங்கு துக்குவார்? உணவு கிடைக்காமல் போகலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டத்தை நினைத்து பார். அப்படி இருக்க நாம் தான் உதவி செய்ய வேண்டும். ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சொல்வது சரிதான். அவர்கள் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்று நீங்க சொல்லும் போது தெரிகிறது. விடுப்பா, நீ இப்போது கூட யார் என்று தெரியாமல் ஆட்டோவை இவருக்காக ஹாஸ்டல்ல சேர்க்க வருவது கூட ஒரு உதவிதான். ரொம்ப நன்றி ஆட்டோ தம்பி. நிக்க கூட இருந்தாலும் எனக்கு எல்லாம் விஷயமும் சுலபமாக முடிந்தது. இப்போது ஒரு மனம் நிறைவோடு செல்லுவோம். ஐயா, நீங்க சொல்வது நிஜம்தான். எனக்கு ஒரு மனம் நிறைவு. நாம் ஒருவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர காரணமாக இருக்கிறோம் என்றால் மகிழ்ச்சித்தான். இது போல நம்முடைய வாழ்க்கையில் நிறைய மனிதர்கள் உதவினால் வாழும்போது சொர்க்கம் தெரியும். சரிதான் ஐயா. வாங்க, உங்களை வீட்டுக்கு விட்டு நான் போறேன். ஐயோ, யார் இந்த பெண்? இங்கு மயங்கி விழுந்து இருக்கலாம். தலையில் வேற பாலத்த காயங்கள், நிறைய ரத்தம் வேற போய்விட்டது. ஐயோ, நமக்கு எதற்கு உதவி செய்ய? போலீஸ் கிட்ட நாம் தான் மாட்டிக்கொள்வோம். நமக்கு எதற்கு இந்த வம்பு? ஆடா கடவுளை, இந்த பெரியவர் சொன்னது போல அவர்களுக்கு என்ன பிரச்சனையே? சரி, நாம் தான் உதவி செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்வோம். அருகில் உள்ள மருத்துவமனையில் சென்று விடுவோம். நிக்க, யார் அந்த பெண்ணுக்கு? அவங்க தலையில் அடிபட்டு ரத்தம் நிறைய போய்விட்டது. நிக்க, முதலில் அவங்களுக்கு தெரிந்த நபருக்கு தகவல் தெரிவிங்க. அப்படி நீங்களும் இரத்த தானம் செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும். டாக்டர், நான் தெருவில் வரும் போது அவர்கள் கீழ் விழுந்து கிடந்தார்கள். போன் அவர்களிடம் இருந்தது. தகவல் சொல்லி விட்டேன். அவர் வருவதாக கூறினார். நானும் ரத்தம் தாரன். அந்த பெண்ணை காப்பாற்றுங்க. என்னால் அம்மா முடிந்ததா? இப்போது தான் என் வாழ்க்கையில் முதல் தடவையாக இரத்த தானம் செய்கிறேன். ஓ, அப்படியா? இரத்த தானம் செய்வது ஒருவரின் உயிரை காப்பது மட்டுமின்றி தானம் செய்பவரின் உடலுக்கும் மனதிற்கும் பல நன்மைகளை வழங்குகிறது.
இது இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், உடலில் இரும்புச்சத்தை சீராக்குதல், மாரடைப்பு மற்றும் புற்றுநோய் அபாயத்தை குறைத்தல், கலோரிகளை எரித்தல் மற்றும் இரத்தத்தில் புதிய செல்களை உற்பத்தி செய்தல் போன்ற நன்மைகளை அளிக்கிறது. அதனால் இரத்த தானம் செய்யுங்கள். டாக்டர் சார், என்னுடைய மனைவிக்கு என்ன ஆச்சு? எனக்கு தகவல் சென்னதும் புறப்பட்டு இப்போது எப்படி இருக்கிறாள் சொல்லுங்க. அவர்கள் இப்போது பாரவா இல்லை, ஒன்னும் இல்லை, மயக்கம் வந்து கிளை விழுந்தால், தலைமையில் பலத்த அடி, நிறைய இரத்தப்போக்கு, சரியான நேரத்தில் அந்த ஆட்டோ ஓட்டுநர் கூப்பிட்டு வந்து சேர்ந்தார். இல்லை என்றால் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும். அதுவும் அவருடைய இரத்தம் கொடுத்தால் இப்போது நலமாகி விட்டார்கள். இவர்தான் உங்க மனைவியை காப்பாற்றி மருத்துவமனையில் சேர்த்தவர். அப்படியா? ரொம்ப நன்றி. நீங்க சரியான நேரத்தில் சிகிச்சை கொண்டு வந்தது மிக்க நன்றி. நான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுக்க நான் தாரன். எதுவும் எதிர்பாராத விதமாக சாலையில் சென்றேன். அவர்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு நலமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதுவே எனக்கு மனநிறைவோடு இருக்கு. எதுவும் எதிர்பார்ப்பு இந்த சேவையை செய்யவில்லை. ஒருவேளை நீங்க எனக்கு உதவ நினைத்தால், யாராவது கஷ்டத்தில் இருப்பவர்கள் உதவுங்கள். நன்றி, நான் வருகிறேன். ஐயோ, என்ன வெயில் காலத்தில் வேலையில் நடமாட முடியல. அதுவும் ஆட்டோ ஓட்டுவது வேண்ட கஷ்டம். அதனால் வீட்டுக்கு வந்து ஓய்வு எடுக்க வந்தேன். என்ன பொண்ணு, எதுக்கு சோகமாக இருக்க? என்ன ஆச்சு? நம்ம பையன் இன்னும் வீட்டுக்கு வரல. ஸ்கூல் முடிந்தது சரியாக வீட்டிற்கு வந்து விடுவான், இன்னும் வரவில்லை. எங்கையாவது விளையாட போயிருப்பன், வந்து விடுவன். இல்லை, அவன் வீட்டுக்கு வந்து என்னிடம் சொல்லி விட்டுதான் விளையாட போவான். வாங்க, அவனை தேடி செல்வோம். வாங்க, என்ன இந்த பக்கம் என்ன விஷயம் சொல்லுங்க. என்னை தெரிகிறதா உங்களுக்கு? ஐயா, உங்களை பார்த்தது போல இருக்கு ஐயா. நீங்கள் தான் எனக்கு உதவ வேண்டும். என்னுடைய மகன் ஸ்கூல்ல இருந்து வீட்டிற்கு வரவில்லை. எல்லாம் இடத்தில் தேடி பார்த்தேன், இன்னும் கிடைக்கவில்லை. கண்டு பிடிக்க எனக்கு உதவுங்கள். என்ன அப்படியா? பயப்பட வேண்டாம். நான் எப்படியாவது உங்க மகனை உங்களிடம் கொண்டு வருகிறேன். அவனுடைய புகைப்படம், உங்களுடைய வீட்டில் முகவரி எல்லாம் உள்ளே காம்லைட்டு கொடுத்துட்டு போங்க. என்ன சின்ன பையா, என்ன பண்ணிட்டு இருக்கா? எங்க இருத்து வர? என் கூட படிக்கும் நண்பன் உடல்நிலை சரியில்லாமல் 4 நாட்கள் ஸ்கூலுக்கு வரல. அவனுடைய வீடு தேடி வழி மறந்து இங்கு நிற்கிறேன். சரி, நல்ல விஷயம். நண்பனுக்காக வந்தையை. சரி, நானும் உன்னுடைய நண்பன் தான். நானும் உனக்கு உதவுகிறேன். போலீஸ் ஐயா வணக்கம். இந்த பையன் வீட்டை விட்டு வெளியே வந்து வழி தெரியாமல் இருந்தன். இவனுடைய முகவரி கண்டுபிடித்து அவனுடைய பெற்றோர்களிடம் சேர்த்து விடுங்கள். பெரியவரை நீங்க ரொம்ப நல்ல காரியம் செய்தீர்கள். அவனுடைய பெற்றோர்கள் இப்போது தான் வந்து தகவல் சொன்னார்கள். நல்ல வேலை, அவர்களுக்கு வாட செல்கிறோம். மகனே, என் மகனே எங்கடா போன? நல்ல வேலை, நீ கிடைத்து விட்டாய். நான் தான் சொன்னனே, அவன் இங்கு தான் இருப்பான். கண்டுபிடித்து விடலாம், பயப்பட வேண்டாம் என்று. இந்த பெரியார் தான் இங்கு கும்பிட்டு வந்தால் நீங்க இவருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். ஐயா, உங்களை பற்றி நன்றாக தெரியும். நல்ல வேலை, என்னுடைய மகன் உங்க கண்ணில் பட்டான். மிக்க நன்றி ஐயா. சார், இவர் ரொம்ப நல்ல மனிதர். நான் இவரிடம் சில நற்குணங்கள் கற்றுக்கொண்டு சிலருக்கு உதவியாக இருந்தேன். வேண்டாம், எனக்கு புகழ்ச்சி. நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் என்னுடைய சின்ன வயதில் இருந்தே கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், இன்பங்கள் எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன். ஆனால் அப்போது யாராவது எனக்கு உதவினால் நல்ல இருக்குமே என எதிர்பார்ப்பேன். அதே போல் நிறைய மனிதர்கள் எண்ணுவார். அவங்களுக்கு நாமும் துணையாக இருக்க வேண்டும். இந்த கதையில் என்ன தெரிகிறது? உதவி சிறியதோ பெரியதோ, அது செய்யப்படும் நேரமும் சூழலும் பெறுபவரின் பண்புமே அதன் மதிப்பை தீர்மானிக்கிறது. ஆனால் உதவுங்கள்.